general compartment. மக்களே ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் சாய் கிருஷ்ணா, நான் சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கன் நாம்பள்ளியில் இருக்கோம். ஸோ ஹைதராபாத்தில் இது ஒரு டெர்மினல், ஒன் ஆஃப் த டெர்மினல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து கோவா போகிறோங்க. ஸோ இப்போது ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் இருக்குது, ரெடியாக இருக்குது. இன்னொரு 3 மினிட்ஸ் தான் இருக்குது. டைம் இப்போ 9:12, 9:15 ட்ரெயின். நான் ஒரு 9 o'clock வந்துட்டேன் உள்ள. கோச் ஃபுல்லாக காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். சிக்கிந்தராபாத்தில் ஏறிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது சிக்கிந்தராபாத், காச்சிகுடா, ஹைதராபாத்தில் மெயினான 3 டெர்மினலுக்கும் போவோங்க. ஸோ வாங்க போகலாம்ல. 9:14. ஓகே, லெட்ஸ் கோ. நம்பர் 1. ஸோ உள்ளே ஏறிட்டோம், பேக் வச்சுட்டாங்க. ஸோ ட்ரெயினே காலியாக தாங்க இருக்குது. மேபி போக போக ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், காலியாக இருக்குது. ஸ்டார்டட் அட் ரைட் டைம் 9:15. Bye bye Hyderabad. We'll see you soon. So Mumbai, Hyderabad, Mumbai. Mumbai Express. Backside general compartment, restroom. So charging plug point, water bottle holder, light, fan switch. Okay. Ooh, charging plug point. மக்களே பார்த்தீங்களா, யாருமே இல்லை ஹைதராபாத்லேருந்து கிளம்பும்போது. மேபி சிக்கிந்தராபாத் இல்லை காச்சிகுடாவில் ஏற சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிந்தராபாத், அதுக்கப்புறம் காச்சிகுடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலங்கானா வழியாக ராயலசீமா போய்டும், ஆந்திராவில். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கோவா 4 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுங்க மொத்தம். ஆனால் அதிகமான லேண்டு கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். தெலங்கானா கம்மி தான், ஆந்திராவும் ரொம்ப கம்மி. ஸோ கர்நாடகா ரொம்ப அதிகம். கோவா வந்து சும்மா பேருக்கு போயிடும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜேர்னி பண்ணுறீங்க அப்படின்னா ஹைதராபாத்லேருந்து நீங்கள் ஃப்ரைடேஸ் இல்லை வென்ஸ்டேஸ் இருக்கும். இது வந்து தேர்ஸ்டே ரன்னிங் ட்ரெயின், சரிங்களா? ஹைதராபாத்லேருந்து சிக்கிந்தராபாத்லேருந்து இன்னொரு ட்ரெயின் இருக்கும், வாஸ்கோக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா LHB கோச்சஸ் புதுசாக விட்டுருப்பாங்க அந்த ட்ரெயின். எனக்கு வந்து நான் இந்த ICF ஸ்லீப்பர் தான் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். நான் ஸ்லீப்பரில் தான் போனேன். மொத்தம் ஒரு 19 hours இந்த ஜேர்னி, 19.40. ஸோ 20 hours வச்சுக்கோங்க. 20 hours நம்ம ஸ்லீப்பரில் தான் போகிறோம். ஏதோ லோக்கல் ஸ்டேஷன் வந்திருக்கு. எனிவே, இன்றைக்கி காலையில் 9:15 தேர்ஸ்டே ஏறினீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் 5:45 இறங்குவாங்க, ஒரு வேளை ரைட் டைமாக இருந்துச்சுன்னா. பட் ஆனால் நீங்கள் ஹைதராபாத்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா, லைக் தெலங்கானா அப்படியே கிளம்புறீங்கன்னா தூத்சாகர் ஃபால்ஸ் பார்க்க முடியாது, ஏன்னா இருட்டில் போகும். ஒரு வேளை ரைட் டைம் போயிடுச்சுன்னா மேபி டிலே ஆனால் பார்க்கலாம். நெக்லஸ் ரோட். Hussain Sagar, friends, Hussain Sagar. ஓகே, ஹைதராபாத் தாண்டி இருக்கு, அவ்வளோதான். இன்னும் சிக்கிந்தராபாத் கூட வரல. இந்த நெக்லஸ் ரோடுன்னு சொல்ல ஒரு இது ஸ்டேஷன் தாண்டி இருக்கு, நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் பீயிங் இந்தியன் ரயில்வேஸ் அப்படி சொல்லணும் நம்ம.
எதுக்கெல்லாம் தெரில, பட் நிப்பாட்டியிருக்கு. பட் தட்ஸ் ஓகே. ஸோ மக்களே, நான் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போகிறேன். 20 ஹவர்ஸும் ஸ்லீப்பர் கிளாஸ் தான். லைக் 20 ஹவர்ஸ் ஜர்னி ஸ்லீப்பர் கிளாஸ். நான் வந்து பட்ஜெட் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன் ஹைதராபாத்லேருந்து கோவாக்கு. அண்ட் எனக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா ப்ளஸ் ஒரு 15 ரூபா டேக்ஸு மொய் எழுதணும் எங்களுக்கு. ஸோ 465 ரூபா எழுதுனாங்க லைக் ஸ்பெண்ட் பண்ண டிக்கெட்டுக்கு. பஸ்ஸு பார்த்தாங்க 1000 ரூபாய் கம்மியில் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஏசி, ட்ரெயினில் ஏசியும் இருந்துச்சு. 1205 ருபீஸோ 1250 ருபீஸோ. ஸோ டோட்டல் காஸ்ட்டு, டிக்கெட் ரேட் அதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வழக்கம் போல், நீங்களும் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன கேட்கலாம், நான் எதுக்காக ஹைதராபாத்லேருந்து கோவா போகிறேன், நான் சென்னையிலேருந்தே போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் எப்போயாச்சும் நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்க, இல்லை ஹைதராபாத்லேருந்து கோவா போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு சும்மா ஹைதராபாத்லேருந்து கோவா எப்படி போகிறது, ட்ரெயின் ஜர்னி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக. Hyderabad Lingampalli MMTS. Signal finally. ஸோ மக்களே, இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொன்னல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து குந்தக்கல் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு, ஆந்திராவுக்கு அதை விட லாஸ்ட், அதுக்கப்புறம் பெல்லாரி கர்நாடகா வந்துடும். ஸோ குந்தக்கல் ஜங்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பதியிலேருந்து வாஸ்கோட காமா ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினோட அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லோக்கோ வந்து அப்படியே இந்த ஃபுல் ட்ரெயினை அந்த ட்ரெயினோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கூட்டு போகும் கோவாக்கு. வியூ காட்டுங்க, திரங்கா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு இருக்கிற கோச்சஸ் வந்து SV1, AV1, BV1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. SV2, SV3ன்னு சொல்லி. ஏன்னா அந்த ட்ரெயின் அட்டாச் பண்ணும்போது அதில் S1, S2 இருக்கும். ஸோ இதுக்கும் S1, S2, அதுக்கும் S1, S2 இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மக்கள். அதனால் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அகெயின் ரெட். ஸோ முன்னாடி ஒரு பேசஞ்சர் இருக்குங்க, கேமராக்கு தெரில, ஆனால் பேசஞ்சர் தெரியுது இங்கேருந்து பார்க்க. அதனால் அவுட்டரில் நிப்பாட்டியிருக்காங்க. பேசஞ்சருக்காக ஒரு எக்ஸ்பிரஸை நிப்பாட்டிட்டாங்க. ஹைதராபாத் லோக்கல் MMTS. WAP 7. गरीब रथ एक्सप्रेस सिकंदराबाद विशाखापट्टनम. सिकंदराबाद जंक्शन. तिरुपति सिकंदराबाद तिरुवनंतपुरम सबरी एक्सप्रेस. ஓ, LHB கோச்சஸ். ஒரு 5 நிமிஷம் டிலேயில் சிக்கந்தராபாத் வந்துட்டோங்க. ஸோ 9:55 வரணும், 10க்கு வந்துருக்கோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சபரி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வழியாக போவோம். LHB கோச்சஸ் கொடுத்துருக்காங்க புதுசு. சிக்கந்தராபாத் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். Departing Secunderabad right time 10:05.
Secunderabad East Metro. Metro. Back 9. Intercity Express. Sitapal Mandi. இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக் டைம் ரொம்ப அதிகங்க. 7 கிலோமீட்டர் தான் ஹைதராபாத் டெக்கன்லேருந்து செகந்திராபாத்துக்கு. ஆனால் 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. காச்சிகுடா. Departing Kachiguda, 5 minutes delay, 10:25. Kachiguda Yelahanka Junction Express. ஸோ நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம ஹைதராபாத்தில் தான் இருக்கோம். 1 hour ஆகும். ஸோ காச்சிகுடாவில் நிறைய பேர் ஏறினாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் காச்சிகுடாவில் ஏறுவாங்கன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஏறிட்டாங்க நிறைய பேர். மேபி இவங்கெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க இல்லையான்னு தெரில. பட் ஆனால் ஜாம் பேக்குலாம் சொல்ல முடியாது, மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷாத் நகர்னு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கணும். சமோசால் முன்னாள் அமுத்துறாங்க நீங்கள் நினைக்கோண்ணா. ஸோ நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி 66 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க. ஷாத் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா, தெலங்கானா தான். ரைட் டைம் தான் வந்திருக்கு. Visakhapatnam Mehboob Nagar Express. Express is on platform number 1. 11:40 வரணும் மெஹபூப் நகர். 11:55 வந்திருக்கு. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் டிலே. செம மழை, இந்த மழை பிச்சுக்கிச்சு. Mehboob Nagar, bye bye.
மக்களே செம மழை இங்கே. நிறைய அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே டிசி துரத்தி விட்டாரு. நான் எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. சரி உட்காரட்டும்னு சொல்லி விட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் டிசி துரத்தி விட்டுருவாருன்னு. ஜென்ரல் காலியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ டிசி வந்து போயிடுறீங்களா இல்லை ஃபைன் கட்டுறீங்களா எல்லோரும் ஒரே வார்த்தை தான். எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குன்னு எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா க்ரீனரி, அந்த சைடு மழை பெய்கிற மாதிரி இங்கே. மன்யம் கொண்டா மக்களே பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வாவ், கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க. கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மலை சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கத்வால் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கிட்ட போயிட்டுருக்கோம். அதோட தெலங்கானா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கர்னூல் ஆந்திராவுக்கு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி அடிக்குது. வாவ், க்ரீனரி. వనపర్తి రోడ్.
மக்களே கத்வால் ஜங்ஷன். ஸோ நம்ம ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணி 196 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னூல் டவுன் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ தெலங்கானாவில் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு, வண்டி கிளம்ப போது சிக்னல் கொடுத்துட்டாங்க. Gatual. சிட்டி ரைட் டைமுங்க 1:55 ரைட் வந்துருச்சு. அப்படியே 1:55. சர்ப்ரைஸ்ட். ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ மத்தியானம் லஞ்ச் நான் போய்ட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ நான் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வடை வாங்கினாங்க 50 ரூபா. பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. Bogolu. ஸோ டோன் அப்படின்னு ஒரு ஊருக்கு முன்னாடி இருக்குது போகோலு. அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. 1 hour ஏர்லியாக வந்துருச்சு. ஸ்லாக் டைம் ரொம்ப அதிகம் இந்த ட்ரெயினுக்கு. அதனால தான் அவ்வளோ டிலே ஆனாலும் ஏர்லியாகவே வந்துடுது.
ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா வேக் 9ஓட யோக் நகர் ரிஷிகேஷ் யஷ்வந்தப்பூர் ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. எங்கே யஷ்வந்தப்பூர் எங்கே ரிஷிகேஷ், எவ்வளோ தூரம். அது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயின்ஸ். பாய் பாய் டோன் ஜங்ஷன். ஸோ டோன் ஜங்ஷன் ரைட் டைம் தாங்க வந்தது. லைக் ஒரு 5 minutes டிலே. உண்மையாக சொல்ல போனோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே வந்துருச்சு. அவுட்டரில் வச்சுட்டாங்க 1 hour முன்னாடி வந்ததால். தட்ஸ் ஓகே. ஸோ மொத்தம் இங்கே ஒரு சொட்டு மழை கூட இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஆந்திராவில் இருக்கோம் இப்போ நம்ம. ஏன் லஞ்ச் முடிஞ்சிருச்சு மக்களே. நான் இட்லி வடை சாப்பிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஜர்னி டைம்லாம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். அதனால ஓகே இட்லி வடையை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டேன். நைட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரியல, வீட்டில் சாப்பிட்டு நினைக்கிறேன். வீட்டில் ஜென்ரல் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய டவுனிங்கடா எப்பா, செம்ம பெருசு. இன்னொரு பெரிய டேர்னிங் மக்களே. ஸோ குந்தக்கல் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். பின்னாடி இன்னொரு ட்ரெயின் தருதுங்களா. இதே ட்ராக்ல குந்தக்கல் லோக்கோ ஷெட்.
குந்தக்கல் ஜங்ஷன். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 மேலே இருக்கோம். ஸோ திருப்பதிலேருந்து வாஸ்கோ வர ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4 மேலே. அது வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ குந்தக்கல் வந்துட்டோம் மக்களே. ரைட் டைமுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் ½ மேலேயே இருக்குது. அந்த ட்ரெயின் வரணும், அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். கேக்கு தெரில, பட் ஆனால் ரொம்ப நாய்ஸியாக இருக்கீங்க. நம்ம பின்னாடியே வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரா டெர்மினஸ் வேளாங்கண்ணி ஸ்பெஷல். ஸோ அந்த சைடு வந்துருக்கு. ரிவர்ஸ் மக்களே இப்போ ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ட்ரெயின் அட்டாச் பண்ணணும். ஸோ ட்ரெயின் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஓகே, ட்ரெயின் வெயிட்டிங். திருப்பதி வாஸ்கோ வெயிட்டிங். ஸோ ஒரு காஃபி ஒன்று வாங்கினாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து 4ல் வர்றதுக்கு 6ல் வந்திருக்கு. நான் 4 நினச்சேன். ஸோ 6ல் வந்திருக்கு. முன்னாடி போய் ரிவர்ஸ் ஆகி 4க்கு வந்துருச்சு. லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. 5:25 கிளம்பும். வாஸ்கோட காமா ஹவுரா அமராவதி எக்ஸ்பிரஸ் அனௌன்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அமராவதி வருது. மக்களே, இது எவ்வளோ பெரிய ஜங்ஷன் தெரியுமா உங்களுக்கு? குந்தக்கல் ஜங்ஷனு. இங்கேருந்து எப்படிலாம் பிரியுது பாருங்கள். குந்தக்கல்லேருந்து சென்னை போகலாம், மும்பை போகலாம், பெங்களூர் போகலாம், விஜயவாடா போகலாம், கோவா போகலாம். ஸோ மொத்தம் 5 இடத்துக்கு பிரியுது இது மொத்தம். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 5 இது பிரிகிறதுக்கு பார்க்குறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அமராவதி எக்ஸ்பிரஸ். बाय बाय गुंतकल. डीजल लोको चेंज.
குந்தக்கல் வெஸ்ட். மக்களே பார்த்தீங்களா, குந்தக்கல்ல இந்த ட்ரெயின் வந்து திருப்பதி வாஸ்கோ அந்த எக்ஸ்பிரஸ் அட்டாச் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோவில் வந்து டீசல் லோக்கோக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ டீசல் லோக்கோவில் தான் போயிட்டுருக்கோம். கர்நாடகா Ballari Junction. மக்களே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஏதோ பழைய காலத்து பவன் மாதிரி. இது காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது காம்பவுண்ட் வால் இல்லைங்க, பிளாட்ஃபார்ம் தான். பல்லாரி ஜங்ஷன் கர்நாடகா வந்துட்டோம் நம்ம. ஸோ தெலங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணி ஆந்திரா க்ராஸ் பண்ணி இப்போது கர்நாடகா நெக்ஸ்ட் கோவா. நாளைக்கு காலைல தான் கோவா. ஸோ கர்நாடகாவில் மட்டும் சம்மர் அரவுண்ட் 400 to 300 கிலோமீட்டர்ஸ் போகுங்க. கரெக்டான இது நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ ஸ்டேட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்டேட்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி. பார்த்தீங்களா. பாய் பாய் பல்லாரி. ఏ వార్డు సచివాలయం వస్తుందో చూసుకొని అప్లికేషన్ నోటరీ ఇంతకు పాత ఉంది కదా, ఆ పాత జిరాక్స్ రేషన్ కార్డు ఆధార్ కార్డు తీసుకుంటే అయిపోయి ఆయన చూసి సంతకం పెట్టాడు. Torangallu Junction, 20 minutes delay. மக்களே ஹாய், டைம் 8 மணி ஆகிட்டுருக்கு. வெளில ஃபுல்லாக இருட்டிருச்சு, எதுவும் தெரில. ஸோ இப்போ எதாவது கவரும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எஸ் ஹூப்ளி அந்த ஸ்டேஷன் வரும். அப்போ அதை வ்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன் கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சொல்கிறேன். ஸோ
அப்போ பார்க்கலாம். 11 மணிக்கு, அது 10:50க்கு. டைம் இப்போ 8 தான். ஸோ 3 மணி நேரம் நான் தூங்க ட்ரை பண்ணுறேன், ஒரு 3 மணி நேரம். ஏன்னா காலையில் நான் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருப்பேங்க. இப்போ 8 மணி உட்காந்துட்டே தான் இருக்கேன், படுக்கவே இல்லை. ஸோ நான் வந்து இப்போ படுக்க போகிறேன் கொஞ்சம் நேரம். பாய். காரிகனூரு. மக்களே, இப்போ நம்ம எஸ் ஹுப்ளி அங்கே இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷன் ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன், இந்தியாவில் இல்லைங்க, வேர்ல்டுலேயே இந்த ஸ்டேஷனில் இருக்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அதுதான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம், லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குங்க இது, இந்த பிளாட்ஃபார்மு. இந்த மூலையில் அந்த மூலைக்கு போனோன்னா 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். மக்களே, ஹாய், குட் மார்னிங். டைம் இப்போ 2:30. தூத்சாகர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் செம்ம மழை பெய்யுது, இல்லை இருட்டாக இருக்குது. வீடியோவில் எதுவும் காட்ட முடியாது, அதை நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ காட்டுறேன். மக்களே, ஹாய், குட் மார்னிங். நம்ம வாஸ்கோட காமாவுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோங்க. சோஃபார் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் டிலே. போய்டும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. பார்க்கலாம். Finally, Vasco da Gama. Good morning, Goa. நம்ம கோவா வந்துட்டோம். ஸோ vlog இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரேட்டிங் எல்லாம் சொல்கிறேன் நான் கீழே இறங்கி. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ காய்ஸ், நம்ம இறங்கிட்டோம். டைம் இப்போ 5:55. ஒரு ரைட் டைம் தான் சொல்லலாம், டிலேலாம் ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அண்ட் ரேட்டிங்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்லீப்பர்லாம் புக் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 3rd AC இல்லை 2nd AC பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் ட்ராவல் ஸ்லீப்பர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செம குளிர், நைட்டெல்லாம் கொசு கடிச்சிது. இந்தியன் ரயில்வேஸ் என்னடா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஃபுல்லாக கரப்பாம்பூச்சியாக இருக்குடா. அப்புறம் ரேட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா கிளீன்லினஸ்லாம் குந்தக்கல்ல க்ளீன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா க்ளீனாலாம் இருக்கிற மாதிரி தெரில வண்டி. ஏன்னா என்கிட்ட டிஷ்யூஸ் இருந்துச்சு, டிஷ்யூ வச்சு சும்மா தொடச்சி பார்த்தா அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அதில். எனிவே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கு ஃபுட்டு எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் தாங்க 5 கொடுப்பேன் 10க்கு, அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, தூத்சாகர் வந்து பார்க்க முடியல. லைக் எனக்கே தெரில,
ஸோ நைட்டு 2:30 அந்த டைமுக்கு. ஸோ இப்போ நான் அதுக்கு செப்பரேட்டாக வேறு ஒரு vlog போடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் நான் வேறு இடத்துக்கு போவேன், அந்த vlog போடுறேன். அதில் நம்ம கண்டிப்பாக தூத்சாகர் கவர் பண்ணலாம் ஹோப்ஃபுல்லி. ஸோ மக்களே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு செமையான டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ அந்த டெஸ்டினேஷன் என்னென்னு அடுத்த vlogல பாருங்கள். உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் அலர்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே. ஸோ இந்த vlog இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் guys. உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 90% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க இன்னும். ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே அழுத்தி விடுங்க போதும். And thank you for watching. May God bless you all. Jai Hind. Bye from Vasco da Gama.